நாம இன்னைக்கு பேச போறது ஒரு கதையோ இல்ல தத்துவமோ கிடையாது. இது உங்க ஆன்மாவையே தட்டி எழுப்ப போற ஒரு மெய்ஞானம். நாம வாழ்ற இந்த வாழ்க்கையோட அஸ்திவாரத்தையே கேள்வி கேட்டு எது உண்மை எது பொய்ன்னு நமக்கு தெள்ள தெளிவா காட்ட போற வள்ளல் பெருமான் அருளிய கருணையின் பாதை. நான் சொல்றத வெறும் காதால மட்டும் கேட்காதீங்க, உங்க இதயத்தால, உங்க ஆன்மாவால கேளுங்க. ஏன்னா இந்த உரையின் இறுதியில நீங்க இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு வெத்த ஆரவாரமா இல்ல அர்த்தமுள்ள மெய்ஞானமான்னு நீங்களே உணரப் போறீங்க. இப்போ நான் கேக்குற இந்த கேள்விய உங்க வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க. உங்க வீட்ல ஒரு கல்யாணம் இல்ல ஒரு விழான்னு வச்சுக்கலாம். எவ்வளவு பிரம்மாண்டமா ஏற்பாடு செய்றோம். வான வரைக்கும் பந்தல், கண்ண பறிக்கிற லைட்டிங், காதை நிரப்புற இசை, ஆடம்பரமான ஊர்வலம், கொண்டாட்டம்னு நம்ம உழைப்பையும் பணத்தையும் கொட்டுறோம். நான் கேக்குறேன், இதெல்லாம் எதுக்கு? சந்தோஷத்துக்குன்னு சொல்றீங்க. சரி, ஆனா ஒண்ணு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல திடீர்னு ஒரு பெரிய ஆபத்து வந்தப்போ நீங்க அலங்காரம் பண்ண அந்த பந்தல் உங்களை காப்பாத்துச்சா? நீங்க செஞ்ச அந்த சடங்குகள் அந்த ஆபத்தை நிறுத்துச்சா? அந்த ஆட்டமும் பாட்டும் உங்க கண்ணீரை தொடச்சுதா? உண்மைய சொல்லுங்க. உங்க மனசாட்சி கிட்ட கேளுங்க. இல்லதானே? எதுவுமே நம்மள காப்பாத்துறதில்ல. அந்த ஒரு நிமிஷத்துல அத்தனையும் அர்த்தம் இல்லாம போயிடுது. ஒரு நிமிஷம் இத பத்தி யோசிங்க. அந்த விழா பந்தலுக்குள்ள நீங்க விதவிதமா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும்போது, அந்த வாசலுக்கு வெளிய பசியால வயிறு ஒட்டி போய் கண்ணுல ஏக்கத்தோட ஒரு ஜீவன் உங்கள பாத்துட்டு இருக்கிறத எப்பவாச்சும் உணர்ந்திருக்கீங்களா? உங்க கல்யாணத்துக்காகவும் வீட்டு விழாவுக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் நீங்க லட்சக்கணக்குல செலவு பண்ணும்போது அதுல ஒரு சின்ன பங்கு கிடைச்சா கூட போதும், ஒரு வாரம் பசியாறலாமேன்னு ஏங்குற முகங்கள பத்தி ஒரு நொடியாவது நினைச்சதுண்டா? நாம கொண்டாடுற ஒவ்வொரு கொண்டாட்டத்துக்கும் வெளிய பசியால ஒரு உலகம் அழுதுட்டு இருக்கு. அந்த அழுகுரல் நம்ம காதுல கேட்காத வரைக்கும் நம்ம கொண்டாட்டம் எல்லாம் வெறும் பாசாங்குதான். இத நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சிய தொரலையா? இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருக்குல்ல, ஒரு குத்தல் உணர்ச்சி, ஒரு சலனம். பரவாயில்ல, அதுதான் முதல் படி. இப்ப நான் சொல்ல போறத அவசரப்பட்டு எடை போடாதீங்க, பாதியில நிறுத்திடாதீங்க. ஏன் வார்த்தைகளை கடைசி வரைக்கும் ரொம்ப கவனமா உங்க ஆன்மாவோட ஆழத்துல பதிகிற மாதிரி கேளுங்க. ஏன்னா வள்ளல் பெருமான் நமக்கு காட்டப் போற இந்த மெய்ஞானம் உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்லும். உங்க துயரத்தை எல்லாம் போக்குற ஒரு மாமருந்து. அதனால முழுசா கேளுங்க. அப்பதான் அந்த உன்னதமான உண்மையை உங்களால உணர முடியும். முதல்ல நம்ம பார்க்க போறது நம்மள சுத்தி நாமே உருவாக்கிக்கிட்ட இந்த வெத்து ஆரவாரத்தை பத்தி தான். எதை நாம உண்மையான சந்தோஷம்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா அது எவ்ளோ பெரிய மாயன்னு வள்ளலார் இப்போ நமக்கு விளக்கப் போறாரு. இத பாருங்க. ஒரு பக்கம் நம்மளோட பிரம்மாண்டமான கொண்டாட்டங்கள், அடுத்தவங்க நம்மள பார்த்து பெருமைப்படணும்னு பண்ற அலங்காரங்கள், அர்த்தமே புரியாம பண்ற சடங்குகள், வித்து ஆரவாரத்துக்காக ஏற்பாடு பண்ற இசை, நடனம், ஊர்வலம், விருந்து, இதெல்லாம் நம்ம அகங்காரத்தை மட்டும்தான் காட்டுது. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, விதி ஆபத்து ரூபத்துல நம்ம கதவை தட்டும்போது என்ன ஆகுது? இந்த ஆரவாரம் எல்லாம் காத்துல பஞ்சு மாதிரி பறந்து போயிடுது. அந்த அலங்கார பந்தல் உங்களை காப்பாத்தாது. அந்த சடங்கு உங்க விதிய மாத்தாது. அந்த பாட்டும் கூத்தும் உங்க துயரத்தை போக்காது. இதுல எதுவுமே ஒரு துளி கூட நமக்கு உண்மையான பாதுகாப்பு தரப்போறதில்ல. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! சக்தியே இல்லாத விஷயங்களுக்காக நம்ம சக்தியையும் செல்வத்தையும் நேரத்தையும் வீணடிச்சிட்டு இருக்கோம். இது வள்ளல் பெருமானோட வார்த்தைகள். எவ்வளவு கூர்மையான சத்தியமான வார்த்தைகள் பாருங்க. அவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட சந்தோஷமான கொண்டாட்டங்கள் நடக்கிற நேரத்துல தான் நமக்கோ நம்ம பிள்ளைங்களுக்கோ நம்ம வாழ்க்கை துணைக்கோ இல்ல நம்ம சொந்தக்காரங்களுக்கோ திடீர்னு ஒரு பெரிய ஆபத்து வருது. அது நோயா இருக்கலாம், விபத்தா இருக்கலாம், ஏன் மரணமா கூட இருக்கலாம். அந்த ஒரு நொடியில அத்தனை சந்தோஷமும் காணாம போய் துக்கம் நம்மள சூழ்ந்துக்குது. அப்போ நாம எவ்ளோ காசு செலவு பண்ணி அலங்காரம் பண்ண அந்த பந்தலோ, பக்தியா செஞ்சதா நினைச்சுக்கிட்ட அந்த சடங்குகளோ, அந்த ஆட்டமும் பாட்டும் எதுவுமே அந்த ஆபத்தை தடுத்து நிறுத்தினதா சரித்திரமே இல்லைன்னு சொல்றாரு. இதை விட ஒரு பெரிய உண்மை இருக்க முடியுமா? அப்போ எதுதான் நம்மள காப்பாத்தும்? எது உண்மையான பாதுகாப்பு? இந்த கடுமையான கேள்விக்கு இப்போ வள்ளலார் பதில் சொல்றாரு. நம்மளோட உண்மையான கடமை என்னன்னு நமக்கு உணர்த்துறாரு. வெத்து ஆரவாரத்தை விட்டுட்டு ஒரு குடும்பஸ்தன், அதாவது இல்லற வாழ்க்கையில இருக்கிற ஒருத்தர் செய்ய வேண்டிய உண்மையான கடமை என்னன்னு இப்போ பாப்போம். இங்கதான் நம்ம வாழ்க்கையோட திசையே மாறப்போகுது. அந்த உண்மையான கடமையோட பேரு ஜீவகாருண்யம். இந்த வார்த்தையை சும்மா கேட்டுட்டு விட்டுறாதீங்க. இது வெறும் ஏழைகளுக்கு இரக்கப்படுறதோ இல்ல தானம் தர்மம் பண்றதோ இல்ல. இது ஒரு புனிதமான கடமை, ஒரு தவம். இறைவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரே வழிபாடு. பசியால வாடுற ஒரு உயிருக்கு உணவு கொடுக்கறதுல ஆரம்பிச்சு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் மேலேயும் எந்த பாகுபாடும் இல்லாம கருணை காட்டுறதுதான் ஜீவகாருண்யம். பசிங்கிறது நரக வேதனை. அந்த வேதனைய போக்குறதை விட பெரிய புண்ணியம் இந்த உலகத்துல வேற எதுவும் இல்ல. இதுதான் ஒரு குடும்பஸ்தனோட தலையாய கடமை.
இந்த கருணைய யார் வேணும்னாலும் கடைபிடிக்கலாம். நான் இப்படி இதை செய்யறது என்கிட்ட வசதி இல்லையேன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்கும் வள்ளலார் ரொம்ப அழகா ஒரு தாய் தன் பிள்ளைக்கு சொல்ற மாதிரி 3 வழிகளை காட்டுறாரு. உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப குறைஞ்ச வசதி தான் இருக்கா? பரவாயில்ல. குறைஞ்சபட்சம் உங்க மனைவி, பிள்ளைங்க, பெத்தோங்கன்னு உங்க சொந்த குடும்பத்தையாவது பசியில வாட விடாதீங்க. அதுதான் உங்க முதல் கடமை. அதை விட கொஞ்சம் வசதி இருக்கா? அப்போ உங்க வீட்டு செலவுல உங்க ஆடம்பரத்துல சிக்கனமா இருங்க. அப்படி மிச்சப்படுத்துற காசுல உங்க குடும்பத்தோட பசியும் போக்குறதோட உங்க வீட்டுக்கு வெளியே பசியோட நிக்கிற மத்தவங்களுக்கும் சாப்பாடு போடுங்க. உங்ககிட்ட அளவுக்கு அதிகமான செல்வம் இருக்கா? அப்போ உங்க கருணைக்கு எல்லையே இருக்கக்கூடாது. உங்க குடும்பம், சொந்தக்காரங்க, நண்பர்கள், விருந்தாளிங்க, ஏன் உங்கள வெறுக்கிற எதிரியா இருந்தாலும் சரி, பேச முடியாத விலங்குகளா இருந்தாலும் சரி, பசியோட இருக்கிற எல்லா உயிர்களோட பசியையும் போக்கி அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. இதுதான் உண்மையான முழுமையான இல்லற கடமை. ஜீவகாருண்யம்ங்கிறது வெறும் சமூக கடமை மட்டும் இல்ல. அதுதான் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை வழிபாடுகளையும் விட, அத்தனை யாகங்களையும் விட, அத்தனை விரதங்களையும் விட மேலான வழிபாடு. அது எப்படின்னு இப்ப பாப்போம். நாம எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறோம்? நம்ம நேரம், பணம், சக்தி எல்லாம் எங்க போகுது? அங்கதான் பெரிய தப்பு இருக்கு. நம்மளோட முன்னுரிமைகளே தலைகீழா இருக்கு. இங்கதான் வள்ளலார் ஒரு ஞான குருவா வந்து நம்ம தவறுகளை சுட்டி காட்டி நம்ம முன்னுரிமைகளை மொத்தமா திருத்தி சரியான வழிய காட்டுறாரு. உங்க கல்யாணம், விழா, கொண்டாட்டங்கள் இதோட உண்மையான நோக்கம் என்ன தெரியுமா? அது வெறும் சடங்குகள் செய்யறது அல்ல. அது பொழுதுபோக்குக்காக அல்ல. உங்க பெருமையா மத்தவங்களுக்கு காட்டுறதுக்காகவும் அல்ல. அதோட ஒரே உன்னதமான நோக்கம் பசித்தவங்களுக்கு சாப்பாடு போடுறதா மட்டுமா இருக்கணும். உங்க வீட்டு விழாவுல நீங்க 100 பேருக்கு சாப்பாடு போட்டா அதுல பசியோட இருக்கிற ஒரே ஒருத்தராவது இருக்கணும். அதுதான் அந்த விழா நடந்ததோட உண்மையான அர்த்தம். இப்போ ஒரு தெய்வீக ரகசியத்தையே வள்ளலார் நமக்கு சொல்றாரு. கேட்டா உங்க உடம்பே சிலிர்த்து போகும். கவனமா கேளுங்க. அந்த நல்ல காரியத்துல நீங்க வீண் செலவையும் வெத்து ஆரவாரத்தையும் தவிர்த்துட்டு பசியோட இருக்கிற ஜீவன்களுக்கு வயிறார சாப்பாடு கொடுத்து அவங்க பசிய தீத்திருந்தீங்கன்னா அவங்க முகத்துல ஒரு ஒளி தோணுமே, ஒரு தெய்வீகமான சந்தோஷம் வெளிப்படுமே. அந்த கடவுளோட பிரகாசமும் அந்த சந்தோஷமுமே உங்களுக்கு வர இருந்த ஆபத்தை ஒரு கவசம் மாதிரி தடுத்து நிறுத்திடும். இது சத்தியம் அப்படிங்கிறார். யோசிச்சு பாருங்க. பசியோட இருந்த ஒருத்தரோட முகத்துல வர்ற அந்த சந்தோஷ ஒளி உங்களுக்கு வர இருந்த ஒரு விபத்தையே தடுத்து நிறுத்தும் சக்தி வாய்ந்தது. இதைவிட பெரிய பாதுகாப்பு இந்த உலகத்துல வேற என்ன இருக்க முடியும்? இதுதான் இந்த முழு விளக்கத்தோட மைய கருத்து. இத உங்க இதயத்துல ஆழமா பதிச்சுக்கோங்க. ஜீவகாருண்யம்ங்கிற கருணை உங்க வாழ்க்கையில இல்லன்னா நீங்க பண்ற கல்யாணம், சடங்குகள், நோன்பு, விரதம், யோகா, தவம், ஏன் உங்க நோய்க்காக நீங்க சாப்பிட்ற மருந்து கூட வேலை செய்யாது. சக்தி இல்லாம போயிடும். கருணை இல்லாத இடத்துல இறைவனோட அருள் இருக்காது. அருள் இல்லாத இடத்துல எதுவுமே பலன் கொடுக்காது. உங்க வாழ்க்கையில கருணை இருந்தா மட்டும்தான் மத்த எல்லாமே அர்த்தமுள்ளதா மாறும். இந்த கருணைக்கு இன்னும் ஒரு மகாத்தான சக்தி இருக்கு. அது ஆபத்து தடுக்கிறது மட்டும் இல்ல, வந்த துன்பத்தையும் போக்குற ஒரு மருந்து. இந்த உலகத்துல இருக்கிற கொடிய நோய்களை கூட தீர்க்கக்கூடிய அந்த தெய்வீக ரகசியத்தை இப்போ உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு மருத்துவ உலகத்துக்கே சவாலா இருக்கிற கேன்சர், குஷ்டம், பல வருஷமா உடம்ப விட்டு போகாத கட்டிகள்னு எத்தனையோ கொடிய நோய்களால மக்கள் கஷ்டப்படுறத நாம பாக்குறோம் இல்லையா? அவங்க படுற வேதனைய வார்த்தையால சொல்ல முடியாது. அவங்களுக்காக எல்லா மருந்துகளையும் விட சக்தி வாய்ந்த ஒரே ஒரு உண்மையான மருந்த வள்ளலார் நமக்கு காட்டுறாரு. இதுதான் அந்த உன்னதமான பேருண்மை. வள்ளலார் சொல்றாரு, பசியோடு இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து சாப்பாடு போடுறதே உங்க ஜீவிதத்தோட முக்கியமான விரதமா நீங்க கடைபிடிச்சா அந்த ஜீவகாருண்யம்ங்கிற செயலே ஒரு பெரிய மருந்தா மாறி நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த தீராத நோய்களை முழுசா குணப்படுத்தி உங்களுக்கு ஒப்பற்ற நீடித்த நல்ல வாழ்க்கையை உண்டாக்கும். இது சத்தியம். என்ன ஒரு ஆச்சரியம்! பசியோட இருக்கிறவங்களோட வயிறு நிறையும் போது உங்க உடம்புல இருக்கிற நோய் கரையுது. இதுதான் இறைவனோட நியதி. இதுதான் கருணையோட சக்தி. இப்போ வள்ளலார் சொன்ன அத்தனை உண்மைகளையும் நீங்க கேட்டுட்டீங்க. இனிமே தேர்வு உங்க கையில தான். இது உங்க வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான இறுதி தேர்வு. இந்த தேர்வுல நீங்க எடுக்கிற முடிவு தான் உங்க மீதி வாழ்க்கையையும் உங்க சந்ததியோட வாழ்க்கையும் தீர்மானிக்க போகுது. இப்போ வள்ளலார் காட்டுன அந்த ஒப்பற்ற மெய்ஞானம் உங்க காதுகளுக்கு வந்துடுச்சு. உங்க அறிவுக்கு எட்டிடுச்சு. இனிமே எனக்கு தெரியாதுன்ற காரணத்தை சொல்லி நீங்க தப்பிக்க முடியாது. உண்மை உங்களுக்கு உணர்த்தப்பட்டுடுச்சு. உங்க முன்னாடி இப்போ 2 வழிதான் இருக்கு. ஒன்னு, நீங்க இதுவரைக்கும் வாழ்ந்துட்டு வந்த வெத்து ஆரவார பாதை. அதுல என்ன இருக்கு? ஒரு பயனும் இல்லாத சடங்குகள், சக்தியே இல்லாத ஆடம்பரங்கள், கொஞ்ச நேரத்துல காணாம போற சந்தோஷம்,
கடைசியில உங்களை தேடி வர்ற தவிர்க்க முடியாத ஆபத்து. இன்னொரு பாதை வள்ளலார் காட்டின ஜீவகாருண்ய பாதை. அதுல என்ன இருக்கு? பசியோட இருக்கிற உயிர்களோட முகத்துல கடவுளை பாக்குற உண்மையான வழிபாது. உங்களை சுத்தி ஒரு கவசமா நிக்கிற தெய்வீக பாதுகாப்பு, தீராத நோய்களையும் தீர்க்கிற ஒப்பற்ற மருந்து, அப்புறம் எப்பவும் நிலைச்சு நிக்கிற முழுமையான ஒரு நல்ல வாழ்க்கை. அதனால கடைசியா நீங்களே உங்க மனசாட்சி கிட்ட கேளுங்க, உங்க மீதி வாழ்க்கைய இதுவரைக்கும் வாழ்ந்த மாதிரியே ஒரு பிரயோஜனமும் இல்லாத வெத்து ஆரவாரத்துல கழிச்சு கடைசியில துன்பத்துல அழிய போறீங்களா? இல்ல இந்த உலகத்துல இருக்கிற ஒரே உண்மையான, பாதுகாப்பான, ஒப்பற்ற பாதையான ஜீவகாருண்யத்துல வாழ்ந்து நீங்களும் சந்தோஷமா இருந்து மத்த உயிர்களையும் சந்தோஷப்படுத்தி இறைவனோட அருளுக்கு பாத்திரமாக போறீங்களா? இந்த தேர்வு உங்களுடையது மட்டுமே.